சுயமரியாதை காதலில் ஏன் முக்கியம்? வணக்கம் நண்பர்களே. காதல் என்றால் பலருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது அன்பு, பாசம், அக்கறை, தியாகம். ஆனால் இவை அனைத்தையும் விட ஒரு விஷயம் மிக முக்கியமானது. அது சுயமரியாதை. சுயமரியாதை இல்லாத காதல் ஆரம்பத்தில் அழகாக தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் அது வலி, ஏமாற்றம், மன அழுத்தம் ஆகியவற்றை உருவாக்கக்கூடும். இந்த வீடியோவில் சுயமரியாதை காதலில் ஏன் அவசியம், அது இல்லாத போது என்ன நடக்கும், அதை எப்படி பாதுகாப்பது என்பதை விரிவாக பார்ப்போம். 1. சுயமரியாதை என்றால் என்ன? சுயமரியாதை என்பது நம்மை நாமே மதிப்பது. நமது உணர்வுகள், கருத்துக்கள், தேவைகள் மற்றும் எல்லைகளுக்கு மதிப்பு கொடுப்பதுதான் சுயமரியாதை. இது அகங்காரம் அல்ல. மற்றவரை விட உயர்ந்தவன் என்று நினைப்பதும் அல்ல. நானும் மதிக்கப்பட வேண்டிய மனிதன் என்ற உணர்வே சுயமரியாதை. 2. காதலில் சுயமரியாதை ஏன் அவசியம்? ஒரு நல்ல உறவு என்பது இரண்டு மனிதர்களும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் உறவு. ஒருவர் மட்டுமே தொடர்ந்து விட்டு கொடுத்து மற்றவர் மட்டுமே முடிவெடுக்கும் உறவு நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்காது. மரியாதை இருக்கும் இடத்தில் அன்பு வளரும். 3. எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்லுவது காதல் அல்ல. பலர் காதலை இழந்துவிடக் கூடாது என்ற பயத்தில் தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களுக்கும் சம்மதித்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு உங்கள் கருத்தையும் மதிக்கும். தேவையான இடத்தில் மரியாதையுடன் இல்லை என்று சொல்லும் தைரியமும் சுயமரியாதையின் ஒரு பகுதி. 4. நம்பிக்கை மற்றும் மரியாதை உங்கள் துணை உங்கள் நேரத்தையும் உணர்வுகளையும் கனவுகளையும் மதிக்க வேண்டும். அதேபோல் நீங்களும் அவரை மதிக்க வேண்டும். மரியாதை இல்லாத இடத்தில் காதல் மெதுவாக பலவீனமாகிறது. 5. உங்களை இழந்து காதலிக்க வேண்டாம். சிலர் காதலுக்காக நண்பர்கள், குடும்பம், இலக்குகள், கனவுகள் என அனைத்தையும் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் ஆரோக்கியமான காதல் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும். உங்கள் அடையாளத்தை அழிக்கக்கூடாது. 6. எல்லைகள் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு உறவிலும் சில எல்லைகள் இருக்க வேண்டும். தனிப்பட்ட நேரம், தனிப்பட்ட விருப்பங்கள், தனி உரிமை ஆகியவற்றை மதிப்பது உறவை வலுப்படுத்தும். 7. உணர்ச்சி சார்ந்த சார்பு. அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற எண்ணம் காதல் அல்ல. ஒருவரை நேசிப்பதும் அவரை முழுமையாகச் சார்ந்து இருப்பதும் வேறு. ஆரோக்கியமான உறவில் இருவரும் தனித்துவமான வாழ்க்கையையும் கொண்டிருப்பார்கள். 8. சிறிய அவமரியாதையையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தொடர்ந்து இழிவாக பேசுவது, அவமானப்படுத்துவது, உங்கள் உணர்வுகளை அலட்சியப்படுத்துவது போன்றவை உறவின் எச்சரிக்கை அறிகுறிகள். இவற்றை அவர் அப்படித்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். 9. சுயமரியாதையை வளர்ப்பது எப்படி? உங்களை நீங்கள் மதியுங்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதார சுயநிறைவை நோக்கிச் செல்லுங்கள். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். உடல் மற்றும் மனநலத்தை கவனியுங்கள். உங்கள் இலக்குகளை மறக்காதீர்கள். 10. உண்மையான காதலின் அடையாளம். உண்மையான காதல் உங்களை மாற்றி வேறு ஒருவராக மாற்ற முயற்சிக்காது. அது உங்களின் சிறந்த வடிவமாக வளர உதவும். அது உங்கள் கண்ணீரை விட உங்கள் சிரிப்பை அதிகரிக்கும். அது பயத்தை அல்ல, பாதுகாப்பை உணர வைக்கும். நிறைவுரை நண்பர்களே, காதலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் உங்களை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுத்து கிடைக்கும் அன்பு நீடிக்காது. ஆனால் மரியாதை, நம்பிக்கை, புரிதல் ஆகியவற்றின் மீது கட்டப்பட்ட காதல் காலத்தால் மேலும் வலுப்படும். எனவே எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் மதிக்கும் போது மட்டுமே மற்றவர்களும் உங்களை உண்மையாக மதிக்கத் தொடங்குவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள். இது போன்ற மனவளர்ச்சி மற்றும் உறவுகள் பற்றிய மேலும் பல பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய பயனுள்ள தலைப்பில் சந்திப்போம்.